எல்லாருக்கும் வணக்கம். இந்த ட்ரெய்லர், சாங்ஸு, அப்புறம் இந்த டீசர் இதெல்லாம் பார்த்தப்போ எனக்கு காலேஜ் டேஸ் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இது டிப்பிக்கலாக எல்லா சென்னையில் படித்த எல்லா பசங்களுக்கும் வந்து, சென்னையில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அது இம்மீடியட்டாக ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். எஸ்பெஷலி சில டேர்ம்ஸ் வந்து இங்கே சென்னையிலே பிறந்து சென்னையிலே வந்து அட்டா சுத்தினா தான் தெரியும். அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் சென்னைனா எப்போவுமே வந்து, குறிப்பாக சென்னை நான் இங்கே டேர்ம் பண்ணுறது வந்து, நீங்கள் சொன்னதை நான் கரெக்ட் பண்ணுறேன். சென்னை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போது சென்னை 28 இருக்கட்டும், எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், சென்னையோட ஆட்டிடியூட், சென்னையோட லைஃப் ஸ்டைல் டிபிக் பண்ணியிருக்காங்க. வட சென்னை பற்றி தான் வந்து சரியான டிபிக்ஷன்ஸ் இல்லை. அண்ட் வட சென்னைனா உடனே வந்து நம்ம எல்லாருமே எப்படி காட்டுறோம்னா ரவுடி பசங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது அந்த கிரைமுக்கு வந்து நாங்களும் வந்து காரணம் தான். அந்த மாதிரி ஒரு மிஸ்கன்சீவ்டு போர்ட்ரேயலுக்கு வந்து தமிழ் சினிமாவில் நிறைய பேர், அதில் நாங்களும் ஒரு பாட்டு, அதுக்கு காரணம் தான். பட் இந்த ஃபில்ம் வந்து இட் இஸ் கோயிங் டு டீல் வித் த அதர் சைட். அதாவது நான் அவரோட ரஞ்சித்தோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் அவர், ஒரு ஒரு நார்த் மெட்ராஸோட ஒரு காமன் மேன், ஒரு சாதாரணமான ஒரு யங்ஸ்டர் நார்த் மெட்ராஸ்ல இருந்து காலேஜுக்கு போகிற ஒருத்தனுடைய லைஃப் அப்படின்ற மாதிரியான வந்து சொன்னார். எனக்கு இந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி சென்னை, வட சென்னைன்றதும் வந்து ஒரு மெட்ரோபாலி கிடையாது. அதுவும் வந்து பல கிராமங்கள் சேர்ந்த ஒரு பகுதி தான். அதை வந்து சரியா யாருமே கேப்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃபிலிம் வந்து அதை கேப்சர் பண்ணியிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் சாங்ஸ் பத்தி பேசும்போது எனக்கு வந்து கானா இது வரைக்கும் வந்து உண்மையான கானாவை வந்து அந்த ரா ஏஸ்தட்டிக் இதோட வந்து அந்த யாருமே வந்து ரெக்கார்ட் பண்ணதே கிடையாது. நம்ம சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவோம். இந்த ஃபிலிமில் வந்து they've tried something closer to that. கொஞ்சம் க்ளோஸராக நிஜத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து கம்போசரை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஜென்ரலாகவே வந்து அது மாதிரி ஒன்று பண்ணுறத வந்து நமக்கு ஆசை இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஹெசிடேஷன் இருக்கும். பிகாஸ் நமக்கு மியூசிக் தெரியாது, அவங்களுக்கு மியூசிக் தெரியும். மியூசிக் தெரியறதால வந்து they'll have a reserve in doing such songs. ஸோ அதுக்கு வந்து கம்போசரை அப்ரிஷியேட் பண்ணோம். அண்ட் தினகரனா நம்ம பார்த்த தினேஷ் வந்து I've known him since 2003. He has come a long way. நிறைய ஸ்ட்ரகிள்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. I wish him also all the very best. And this whole team, what to say, அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குன்னு சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம் பண்ணும்போது ப்ரெஷர்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு இன்னும் டீமுக்குள்ள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு ப்ராஜெக்டா, ஒரு டீமா நம்ம ஜெயிக்கிறது தான் முக்கியம். நம்ம எல்லாரும் we all should look towards that. And I wish this team also does the same and comes out with a big bang. And அவங்க பெரிய வெற்றி அடையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாக வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது வந்து அது அப்படிதான், அது வந்து அந்த டேரக்டர்ஸ்க்கு தான் தெரியும். அது நம்ம கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து இப்போ அவருடைய ஃபிலிம் ரெடி ஆயிடுச்சு ரிலீஸ்க்கு அப்படின்னு வந்து இந்த ரஞ்சித்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஆல் த வெரி பெஸ்ட். எனக்கு ரஞ்சித்தை வந்து சென்னை 28 பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு ரஞ்சித்தை தெரியும். ரொம்ப சீரியஸ் பர்சன் ரஞ்சித். எந்த வேலை கொடுத்தாலும் வந்து ரொம்ப சீரியஸாக அவர் பண்ணுவார். அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சரணுக்கு வந்து வேற ஒரு கதை தான் சொன்னேன். சென்னை 28க்கு முன்னாடி ஒரு லைன் சொன்னேன். அந்த கதைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டாங்க. ஸோ 2005 அந்த டைம்லலாம் வந்து எப்படி ஸ்டோரி போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரெஃபரன்ஸ் நிறைய நெட்டில் தான் பார்த்து பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஃபிலிப் அப்படின்னு சொல்லி என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ ஃபிலிப்பும் ரஞ்சித்தும் வந்து தே போத் ஆர் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த சமயம் வந்து எனக்கு ரஞ்சித் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான் ஃபிலிப். ஸோ அதுக்கப்புறமா வந்து நானே தான் ரஞ்சித் கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்கிட்ட நான் இந்த மாதிரி சரண் வந்து என்ன நம்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து நான் இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தேடிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என் கூட ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது வேறு யார்கிட்டையும் ஒரு ஆமாம்
ஆக்சுவலி வந்து நான் கேட்டபோது வந்து அவர் வந்து சார் ஆக்சுவலி நீங்கள் என்ன லிங்குசாமி சார் கிட்ட சேர்த்து விட முடியுமா அப்படின்னு அந்த டைமில் கேட்டார். ஏன்னா அந்த டைமில் வந்து நான் ஜி படம் நடிச்சிட்டு இருந்தேன் அஜித் சார் லிங்குசாமி சார் காம்பினேஷனில். அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எடுத்தோம். ஸோ அதனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நானும் லிங்குசாமி சாரும். ஸோ அந்த டைம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அவருடைய தலையெழுத்து பாவம் என் கூட சேர்ந்தார். பட் நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தை வந்து உங்களை மாதிரி நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கேன். என் கூட வந்து சென்னை 28, அப்புறம் சரோஜா, அப்புறம் வந்து கோவா, எல்லா படமும் ஒர்க் பண்ணார். மங்காத்தா போது தான் இந்த படம் ஷூட்டிங் நடந்தது, அதனால் அந்த படம் பண்ண முடியல அவரால். பட் தேங்க்யூ ரஞ்சித், உங்கள் இன்னும் மேல் மேலும் வளரணும். உங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில, இட்ஸ் என்னோடய ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படத்தை உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா வந்து அவர் முன்னாடிலேருந்தே என்கிட்ட சொல்கிற விஷயம் வந்து, இப்போ வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி நார்த் மெட்ராஸ்னால் எல்லாருமே வில்லன்ஸ் கிடையாது சார், நல்லவங்களாம் கூட இருக்காங்க. இது வந்து அந்த மாதிரி நல்லவங்களோட கதை இது அப்படின்னு சொல்லி முன்னாடிலேருந்து எனக்கு கோவா டைமில் சொன்னாங்க இந்த லைன்னு. அதுக்கப்புறம் நிறைய டெவலப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் வெர்ஷன் நான் கேட்கல. பட் ஆல் த வெரி பெஸ்ட். மியூசிக் இஸ் அமேசிங். மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அந்த அக்யூஸ்டிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் இஸ் வெரி நைஸ். செம்ம ப்ராமிசிங்காக இருந்துச்சு. முன்னாடி வந்து தேனப்பன் சார் சொன்னார், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி புதுமுகங்களை வச்சு படம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி எதுவுமே தெரியல அப்படின்ற போது எல்லாமே புதுசாக இருக்குது, எப்படி வந்து ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. இதே மாதிரி தான் எல்லாருமே வந்தோம். நானும் சென்னை 28 இப்படி தான் எடுத்து வந்தோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நல்ல படங்களுக்கு அதோடைய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து ஹேஸ் டு டேக் இட். அண்ட் இதே நல்லா இருக்கு. ஐ மீன் ஜனவரியிலேருந்து என்கிட்ட சொன்னார், ஜனவரி 1 சார் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அட்டகத்தி பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சித் சொன்னார். அதே மாதிரி பண்ண ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த படம் மென்மேலும் நல்ல பெரிய வெற்றி அடைய வந்து வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.